ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. எங்கே பார்த்தாலுமே மழை பெஞ்சிட்ருக்கு. காற்று அதிகமாக அடிக்கிற இடங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. உணவுக்கு தேவையானது முக்கியமானதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கியான வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட 2 நாள் ரொட்டீன் தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் என்னோட ரெகுலர் கஸ்டமர். இவங்க வந்து ஒரு ஜாப்பில் இருக்காங்க. அது அப்பப்போ வந்து செட்டாக ஒரு 7, 8 சாரீ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. கடைக்கு வருவாங்க. ஆரம்பத்தில் மளிகை கடைக்கு ஜாமான் வாங்க வருவாங்க. ஃபஸ்ட்டில் நான் கேட்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறேங்க. நைட்டி, புடவை, தையல் போடுறது இந்த மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரிப்பா தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதமாக நானும் வருவாங்க கடைக்கு, பெருசாக கேட்கல. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு நாள் சொன்னாங்க, முன்னையே நீங்கள் சொன்னீங்க, நீ எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கப்புறமா இவங்க எப்படியுமே கொடுத்தாங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸாவது கம்மி இல்லாமல் கொடுப்பாங்க. ஒர்க் பண்ணுறதுனால இவங்க டெய்லியுமே வந்து சாரீ வேர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் ஒரு 5 கஸ்டமர் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பாருங்கள், ஒரு 6 சாரியோ என்னவோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது. மற்றது எல்லாமே நான் கொடுத்துட்டு இது சாரியை அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஃபால்ஸும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓரம் அடித்து கொடுத்தேன். இப்போ திரும்பவுமே எல்லா சாரிக்குமே ஃபால்ஸ் அடித்து கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால திரும்ப சாரீ மட்டும் இருந்தது, ப்ளவுஸ் அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்க முடியல. நீங்கள் டைலரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த சாரீ ஃபால்ஸ் அடிக்கிறது, ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கூட நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். கம்மியாக இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 70 ரூபா 60 ரூபா வாங்கினா கூட டக்குன்னு கொடுப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், நீட்டாக தைச்சி கொடுத்துருக்கணும். அது மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 40 ரூபா கம்மியாகும். இப்போ 100 ரூபா கொடுத்து தைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த கஸ்டமர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கண்டிப்பாக இப்போ ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னும்போது நீட்டாக போட்டுட்டு போகணும். அந்த ப்ளவுஸ் எல்லாம் இப்போ நீட்டாக போட்டு போகணும். நம்ம முந்தி அடித்து கொடுக்குறது, ஃபால்ஸ் தைச்சி கொடுக்குறது இதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்களா? நிச்சயம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, நம்ம நீட்டாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன கடை பெரிய கடை அந்த மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. 2வது டைமிங். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைம் வளர்க்காமல் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாவே அவங்கள்ட்ட போனால் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும். இப்போ டக்குன்னு இப்போ எடுக்கிறாங்க, நான் ஒரு 2 நாளில் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் இப்போ எனக்கிட்ட இருக்க கஸ்டமர்லாம் ஒரு 2-3 பேர் அப்படி தான் ஃபோன் போடுவாங்க, அக்கா இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனு எடுத்துட்டேன், எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு. நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸுன்னு நம்ம நினப்போம். ஆனால் அது அடுத்தடுத்து பெருகிறதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க அம்மாவோடது இருக்கலாம், இல்லை அவங்க மாமியாரோடது, இல்லை அவங்க நாத்தனாரோடது. அந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து அவங்க ரிலேட்டிவோட ப்ளவுஸும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க. அப்படி தானேங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கு அன்றைக்கே வந்து காலையில் தைச்ச ப்ளவுஸஸ்ஸு 3 பேரோட ப்ளவுஸு, 2 ப்ளவுஸ் ஒரு செட்டு, அப்புறம் அந்த நாட்டு வச்சுருக்க 2 ப்ளவுஸும் ஒருத்தருது, ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஒரு நார்மல் சாதா ப்ளவுஸு. 5மே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நார்மல் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன். உங்கள்கிட்ட காமிச்ச சாரீ எல்லாமே முதல் நாள் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து போட்டிருந்தது. சரி, சாரீலாம் நல்லா இருந்தது, அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சேன். இப்போ நம்மளுக்கு லைனிங் ப்ளவுஸு 1 தைக்கிற நேரத்தில் நார்மல் ப்ளவுஸ் 2 தைக்க முடியாது, அப்படி தானேங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃபால்ஸ் அடிக்கிறது அப்படி இல்லை, நம்மளுக்கு டக்குன்னு ஃபால்ஸ் அடித்து போட்டுடலாம். இப்போ என்னோட சொந்தக்காரங்க அவங்களோட அக்கா சென்னையில் இருக்காங்க.
ஒரு கடையில் போய் வேலை செய்கிறாங்க. எப்படின்னா ஃபால்ஸ் மட்டும்தான் அந்த கடையில் போய் அடிப்பாங்க. அவங்க ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா பெரிய டெய்லர் கடை தான் நாட்டம் இருக்குது. இவங்க போவாங்களாம், 10 புடவை 15 புடவை ஒரு நாளைக்கு தச்சு கொடுத்தாங்கன்னா 30 ரூபாவோ என்னவோ சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 15 புடவை தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு 400 450 சம்பாரிச்சிடலாம். அப்படி தானேங்க? இப்போ ஃபால்ஸ் அடிக்கிறது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தின் 10 நிமிஷத்தில் அடிச்சிடலாங்க. அதுக்கு மேலே ஆகவே செய்யாது. இன்னும் அவங்க ஃபால்ஸ் மட்டுமே தைக்கிறாங்கன்னா இன்னும் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்னும் கூட சீக்கிரமாக அவங்க தைச்சிடுவாங்க கடகடன்னு. அப்போது நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. அதே மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படின்றத நம்ம தள்ளி போடுற விஷயத்த வச்சுக்கிட்டோம்னாவே கண்டிப்பாக அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து இன்ன வரைக்கும் என்கிட்ட ப்ளவுஸ் தைக்கலை. இது வரைக்குமே, ஏன்னா புதுசாக குடி வந்திருக்காங்க. ஃபால்ஸ் ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் ப்ளவுஸ் வரைக்கும் இன்னும் தைக்க கொடுக்கல. காலப்போக்கில் கண்டிப்பாக நம்மள்ட்ட தைக்க கொடுப்பாங்க. இதில் வந்து அவங்க ஒரு 5 சாரீ கொடுத்துருந்தாங்கங்க. 5 சாரியுமே பார்த்திங்கன்னா ஓரடிச்சு ஃபால்ஸ் தைக்கிற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் ரெடிமேட் டாப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. ரெகுலர் கஸ்டமர் அவங்க 3 பாவாடை கொடுத்துருக்காங்க. 3 பாவாடையா 4 பாவாடையா தெரில, நான் இன்னும் பை பார்க்கல. நான் வீட்டுக்கு சாப்பிட போன நேரத்தில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நைட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்மளுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸு, இப்போது இதுக்கு முன்னாடி 5 ப்ளவுஸ் தைச்சேன்னு காமிச்சேன் இல்லையா, அது அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தைச்சேன். கொஞ்சம் வெளியில் ஒர்க்கும் இருந்தது. போயிட்டு வந்துட்டு கம்பல்சரி இன்றைக்கி தைச்சே முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு உட்காந்து தைச்சேன். ஆனால் அந்த 5 ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொக்கி தைக்கல, ஓவர்லாக் போடலை. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் நம்ம அதுக்கு கொக்கி கட்டி ஓவர்லாக் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைமிங் ஆகும். அப்போது ஒரு நாள் நம்ம செய்கிற வேலையை நம்ம தாமதப்படுத்தும் போது அடுத்த நாள் வேலையை அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது குறைக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற வைராக்கியம் நம்மளுக்குள்ளாரே கொண்டு வரணும். இன்னொன்று நம்மள்கிட்ட இருக்கவே கூடாத விஷயம் பார்த்திங்கன்னா தள்ளி போடுற பழக்கங்க. இப்போது நம்ம தள்ளி போடுறோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நாளைக்கு தைச்சிக்கலாம், இன்றைக்கி ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு முடியல, நம்மளால் இன்றைக்கி முடியவே முடியாதுன்ற பட்சத்தில் அது ஓகே. ஆனால் இன்றைக்கி நம்மளால் முடியும் அப்படின்னும்போது நம்ம வேறு விதத்தில் பொழுது போக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட தைக்கிற வேகம் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தினம் தினம் தைக்க பாருங்கள். எந்த ஒரு வேலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆம் நாள் அது செய்யும்போது ஒரு மலைப்பாக இருக்கும். அது மாதிரி தாங்க டெய்லரிங்கும். நீங்கள் ஒரு 2 நாள் தைக்கலை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம மிஷின்கிட்ட போகிறதுக்கே ஒரு டாஸ்க்காக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து தைக்க பாருங்கள்.